சினிமா எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெங்கி அட்லூரி இயக்கத்தில் சூர்யா, மமிதா பைஜு, ராதிகா சரத்குமார், ரவீனா டாண்டன் அண்ட் டீம் ஒரு பெரிய டீம் நடிச்சிருக்கிற விஸ்வநாத் அண்ட் சன்ஸ். ஸோ படத்தோட ட்ரெய்லர் வந்த உடனே வந்து ஒரு ஃபீல் குட் படமா இருக்குதே! அதுவும் வந்து நம்மலாம் வந்து இந்த நெறைய ஃபீல் குட் படங்கள், அதுவும் இந்த தெலுங்கு டைரக்டர்ஸ்லாம் வந்து பண்றப்ப நெறைய விஷயங்களுக்கு அடாப்ட் ஆயிட்டோம். எப்படி வந்து தெலுங்குல வந்தா ஒரு அல வைகுந்தபுரம், அப்புறம் தமிழ்ல ஒரு வாரிசு அப்படிங்கிறப்ப, அப்படியே ஒரு பேட்டர்ன்ல அந்த படம் வர்றப்ப, ஆஹா! அப்படிங்கிற மாரி ஒரு எக்ஸைட்மென்ட்டோட இருந்தோம். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூர்யா நல்ல தொழிலதிபர். பட் 42 இயர்ஸ்ல வந்து கல்யாணத்தின் மேல பெரிதா விருப்பம் அப்படிங்கிறது இல்ல. ஆனா அதுக்கு பெரிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய சைல்ட்ஹுட்ல அவருடைய அப்பா அவருக்கு குடுத்த ஒரு சின்ன காயம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, கல்யாண வாழ்க்கையில அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஓகே. சரி. ஆனா அம்மாவா இருக்க ராதிகாவுக்கு இவ்ளோ பெரிய சொத்து சாம்ராஜ்யத்த ஆள்றதுக்கு இந்த பரம்பரைக்குன்னு ஒரு வாரிசே இல்லாம போயிருமே அப்படிங்கிற ஒரு டிபிக்கல் அம்மாவுடைய கவலை இருக்கு. ஒரு கட்டத்தில அம்மாவுக்காக மனசு மாறாரான்னு கேட்குறீங்க. இல்ல. வாரிசு தானே வேணும், குழந்தை தானே வேணும், அதுக்கு நான் ரெடி பண்றேன்னு சொல்லிட்டு, இங்கேருந்து அமெரிக்கா பறந்து போயி, சரகேசி மூலமா வந்து ஒரு குழந்தைய வந்து பெத்துட்டு, அந்த குழந்தைய வந்து தூக்கிட்டு இந்தியாவுக்கு வர்றாரு. ஸோ ஃபர்ஸ்ட்டு அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் இதுவா இருந்தாலும், குழந்தை முகத்த பார்த்ததுக்கப்புறமா புடிச்சு போயிருது. சந்தோஷமா இருக்கிறாங்க. குழந்தையோட அழகா வந்து டைம்லாம் ஸ்பெண்ட் பண்றாங்க. இப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல குழந்தைக்கு வந்து ஒரு டிபிக்கலான ஒரு சிச்சுவேஷன் வருது. ஸோ ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி. அந்த டைம்ல வந்து ஒரு போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் வந்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நெசசிட்டி ஆகுது. அப்ப டோனருக்கு போய் பார்க்கலாமா அப்படின்னா, அவ்வளோ டைம் கிடையாது. பேபியோட பர்த் மதர் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட இருந்து அத வாங்குனா சீக்கிரமா பெட்டரா இருக்கும் அப்படின்னு டாக்டர்ஸ் வந்து ஆப்ஷன்ஸ் குடுக்குறாங்க. சரி ஓகே, அம்மாவ தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு வந்து பறந்து போய் அம்மாவ ஈஸியா கண்டுபிடிச்சுறாங்க. ஏன்னா, குழந்தை விஷயம் அப்படின்றனால ஃப்ரெண்டு தான் பண்ணியிருக்காங்கனால ஈஸியா குடுத்துட்டாங்க. அங்க போய் பார்த்தா தான் பயங்கரமான ட்விஸ்ட். அந்த அம்மா யாருன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் 22 வயதேயான மமிதா பைஜு. ஸோ மமிதா பைஜுவ வந்து பேசி கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வர்றாங்க. வந்தவங்க இங்க என்ன பண்றாங்க? அதற்கு பிறகு சூர்யாவோட லைஃப்ல என்னென்ன மாற்றங்கள்லாம் நடந்தது? என்ன ஆச்சு? ஒரு கட்டத்தில வந்து மமிதா பைஜு, அதாவது 22 வயதான மமிதா பைஜு, 42 வயதான சூர்யா மேல காதலும் வந்து வயப்படுறாங்க. ஸோ என்ன ஆச்சு? அப்படிங்கிறது தான் இந்த விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படத்துடைய கதை. என்ன கதை சொல்லிட்டீங்கன்னு நினைக்காதீங்க. ட்ரெய்லர்லயே சொல்ட்டாங்க. அத தான் கொஞ்சம் லைட்டா எக்ஸ்ட்ரா பாயிண்ட்லாம் சேர்த்து போட்டு நான் உங்களுக்காக சொன்னேன். ஸோ காஸ்டிங் வைஸ் வந்து சூர்யாவுடைய ஆக்டிங் வந்து எப்பவுமே ஒரு 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 மெத்தட் இருக்கும் அதுல. அவருக்கு வந்து தெரியும். எந்த சிச்சுவேஷன்ல எப்படி வந்து எவ்வளோ ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அவருடைய ஒவ்வொரு கிரைட்டீரியாவுக்கும் ஒரு ஒரு மீட்டர் வச்சு அவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ண மாரி ஒரு ஃபீல் இருந்தது. பர்ட்டிகுலரா ராதிகா கூடயும், சூர்யா கூடயும் 2 பேருக்குமான அந்த காம்போல அவருடைய பெர்ஃபார்மன்ஸும், சூர்யா வித் மமிதாவோட அவருடைய பெர்ஃபார்மன்ஸும், சூர்யா அவருடைய ஃப்ரெண்ட்ஸு, அதர் ஆட்கள் கூட இருக்கக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்லிட்டு நெறைய வேரியேஷன்ஸ் வந்து இந்த படத்துல வந்து காமிச்சிருக்காரு. ஆல்மோஸ்ட் வந்து இந்த படத்த வந்து தூக்கி சுமக்கிற பொறுப்பு வந்து சூர்யாவுக்கு இருந்தாலும், ஈக்குவல் ஸ்க்ரீன் பிரசன்ஸ் வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணியிருக்கிறதையும் நான் வந்து பார்க்குறேன். இது வந்து ஒட்டுமொத்தமா சூர்யா தான் தாங்கியிருக்காரா அப்டின்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்கவே மமிதா பைஜு அதில மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்றாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட முதல் பாதிய வந்து தூக்கி சுமந்து போற பொறுப்பே வந்து மமிதா பைஜு எடுத்துக்கிட்டாங்க. நம்மலாம் ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த ஒரு ஹீரோயின் மெட்டீரியல் வந்து பார்க்குறோம். இந்த ஜெனிலியா டைப் ஹீரோயின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்ப நம்ம பார்த்துருந்தோம். அதுக்கப்புறமா நெறைய ஹீரோயின்ஸ் வந்து அந்த பேட்டர்ன ட்ரை பண்ணாலும், நம்ம எல்லாருமே கிரிஞ்சா ஃபீல் பண்ணி ஒன் 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 அண்ட் ஒன்லி ஜெனிலியா தான் அப்படிங்கிற மாரி நம்ம தயார் பண்ணோம். பட் ரீசென்ட் டேஸ்ல மமிதா பைஜு சூஸ் பண்ற படங்கள்ல, அவங்க ரொம்ப வந்து கியூட்டாவும், குழந்தைத்தனமாவும், குறும்புத்தனமாவும் நெறைய விஷயங்கள் பண்ணாலும், இந்த இந்த குறும்புத்தனத்தையும் தாண்டி மமிதா கிட்ட ஒரு பெரிய ஆழமான வந்து ஒரு ஷோ வந்து ஸ்டீல் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. அதுதான் மமிதாவோட பெரிய ப்ளஸ்ஸாவும் நான் வந்து பார்க்குறேன். அவங்க ரொம்ப சேட்டை பண்றாங்க, கலாட்டா பண்றாங்க, எல்லாமே பண்றாங்க. அத தாண்டி வந்து பெர்ஃபார்ம் பண்ணவும் அவங்களுக்கு வந்து பயங்கரமா வருது. நேச்சுரலா வருது. ஸோ இந்த படத்துல முதல் பாதி முழுக்கவே வந்து மமிதா அண்ட் ராதிகா சரத்குமாரோட கெமிஸ்ட்ரி வந்து எனக்கு புடிச்சது. இது என்ன கண்றாவி காம்பினேஷன் அப்படிங்கிற மாரி நீங்க கமெண்ட் பண்ணாதீங்க. பொதுவா ஒரு படத்துல வந்து ஹீரோ, ஹீரோயினுக்கு ஒரு கெமிஸ்ட்ரி செட் ஆகும். அதே மாரி அம்மா, புள்ளைக்கு ஒரு கெமிஸ்ட்ரி வந்து செட் ஆகும். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் வந்து அ அம்மா கேரக்டர்ல இருக்கவங்களுக்கும், மருமகள்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த கேட்டகரியில கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு பொண்ணுக்கும் இருக்கக்கூடிய அந்த கெமிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா வந்து ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அதன் பிறகு நான் முக்கியமா குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு நினைக்கக்கூடியது ராதிகா சரத்குமார். அந்த அம்மா வந்து ஒரு பெரிய மேஜிக்கல் இது இருக்குங்க. நீங்க அவங்கள எப்படி வந்து பிளேஸ் பண்ணாலும் அந்த கேரக்டர்ல வந்து அவங்கள ஒரு நிமிஷம் கூட இப்படி இப்படி போயிட்டு வரவே முடியாது. எனக்கு நெறைய படங்கள் ராதிகா எனக்கு பர்சனலாவே ராதிகா வந்து ரொம்ப பிடிக்கும்.
ஏன்னா சீரியலே பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய நான் வந்து ஆரம்ப காலத்துல வந்து ராதிகாவுடைய சீரியல்ஸ் மட்டும்தான் வந்து பார்த்துட்டு, அவங்க என்னைக்கு சீரியல் ஸ்டாப் பண்ணாங்களோ அன்னையிலேருந்து அத பார்க்கக்கூட கூடாது அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு வந்து ராதிகாவ பிடிக்கும். ஸோ இந்த படத்துல வந்து அவங்க வந்து ஒரு இது கேரி பண்ணியிருக்காங்க. அவ்ளோ நல்லா இருக்கு. நேச்சுரலா இருக்கு. அ கிட்டத்தட்ட செகண்ட் ஹாஃப்ல வந்து ராதிகாவுடைய ஆப்சென்ஸ் வந்து நடந்த பிறகு, படத்திலேயே அந்த ஆப்சென்ஸ வந்து என்னால ஃபீல் பண்ண முடியுது. அப்பதான் வந்து நான் படம் முடிஞ்சோனே டைரக்டர வந்து மீட் பண்ணோம். வந்திருந்தாரு. அப்ப பேசுறப்போ சொன்னேன். லைட்டா அந்த ஒரு ஃபீல் இருந்ததுன்றப்ப, ஒரு விஷயத்த எடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஆளாளுக்கு ஐடியா சொல்றது வந்து குவைட் காமன் திங். பட் ஒரு கன்சிடரேஷனா அப்படி சொல்லியிருந்தேன். சார் அந்த ஆப்சென்ஸ்க்கு அப்புறம் எனக்கு ஒரு பெரிய ஆப்சென்ஸ் வந்து நான் ஒரு வேக்யூமா ஃபீல் பண்ணேன் அப்படிங்கிறத நான் கன்சிடர் பண்ணி அந்த இடத்துல அவர்ட்ட பதிவு பண்ணேன். ஸோ ராதிகா தர்மதுரையா இருக்கட்டும், தாய் கிழவியா இருக்கட்டும், இந்த படத்துல இருக்கட்டும், மாரி நமக்கெல்லாம் இப்படி ஒரு அம்மா இல்லையே! அப்படிங்கிற மாரி. அவங்க எப்படிப்பட்ட அதாவது பாஷான அம்மாவா இருந்தாலும், அப்படிப்பட்ட அம்மா வேணும்னு நம்மள ஏங்க வைப்பாங்க. ஒண்ணுமே இல்லாத சாதாரண அம்மாவா இருந்தாலும், அப்படிப்பட்ட ஒரு அம்மா வேணும் நம்மள அப்படிங்கிற மாரி ஒரு இது கொண்டு வருவாங்க. ஸோ எனக்கு ராதிகாவுடைய ஃபுல் இது வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய ஒரு இதுவா இருந்தது. ஸோ அட் இன்னும் அதர் கேரக்டர்ஸ பொறுத்தவரைக்கும் ரவீனா டண்டன் அவங்கள வந்து நம்மலாம் வந்து கேஜிஎஃப் பிறகு அவங்கள வேற ஒரு மாதிரி ஒரு டைமென்ஷன்ல வந்து பண்ணனால, ரொம்ப ரொம்ப சட்டிலா ஒரு கேரக்டர். அது நெறைய இடங்கள்ல அவங்களுக்கு செட் ஆச்சு. சில இடங்கள்ல எனக்கு செட் ஆகாத மாரி ஒரு ஃபீல் வந்து இருந்தது. இத தாண்டி நெறைய கேரக்டர்ஸ் ஃப்ரெண்டு அண்ட் கசினா வரக்கூடிய சுனில் ரெட்டியோடைய கேரக்டர், சில காட்சிகள்ல வரக்கூடிய நாசருடைய கேரக்டர், தங்கச்சியா வரக்கூடிய பவானியோடைய கேரக்டர், மாப்பிள்ளையா வரக்கூடிய பப்புவுடைய கேரக்டர்ன்னு சொல்லிட்டு எல்லாருடைய பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து கரெக்ட்டா இருந்தது. ஆல்ரைட். ஸோ ஓவரால் காஸ்டிங் வைஸ் வந்து எல்லார பத்தியும் நம்ம பேசியிருக்கோம். டெக்னிக்கல் டீம பொறுத்தவரைக்கும் நவீன் நூலியோடைய எடிட்டிங் 2 ஹவர்ஸ் 40 மினிட்ஸ்க்கு மேல இந்த படம் இருக்கு. செகண்ட் ஹாஃப பொறுத்தவரைக்கும் சின்ன லேக் வந்து என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அத இன்னும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு சின்ன கமெண்ட் வந்து இந்த இடத்துல சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. அதேபோல நிமிஷ் ரவியோடைய சினிமாட்டோகிராஃபி அ பயங்கர ரிச்சா இருக்கு. அப்படியே நம்ம பார்ப்போம்ல, இந்த மாரி ஒரு வீடு, கனவு வீடு, ஒரு கனவு இது அப்படிங்கிற மாரி நம்ம அ கற்பனைக்குள்ள இமேஜின் பண்ணக்கூடிய விஷயங்கள வந்து விஷுவலைஸ் பண்ணி ஒருத்தர் வந்து பிரசன்ட் பண்ணியிருந்தா அப்படி இருக்கும். அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல வந்து சினிமாட்டோகிராஃபி வந்து பயங்கர ரிச்சா இருந்தது. அந்த வீடு நல்லா இருந்தது. அந்த வீட்ல வந்து இருந்த ஒவ்வொரு ஆட்கள் நல்லா இருந்தாங்க. அதுக்கப்புறம் படம் எங்கெங்கெல்லாம் டிராவல் ஆகுதோ, அந்தந்த இடத்தலாம் வந்து அவ்வளோ அழகா வந்து நம்மளையும் சேர்ந்து கூட்டிட்டு போற மாரி ஒரு விஷயத்த வந்து நிமிஷ் ரவி வந்து பண்ணியிருந்தாரு. ஜிவி பிரகாஷோடைய பின்னணி இசை இந்த படத்துல வந்து 2 முக்கியமான இடத்துல வந்து பாட்டு வந்து குடுத்துருக்காரு. அது படத்தோட கதைக்கு வந்து ஆப்ட்டா பொருந்தக்கூடிய சிச்சுவேஷனா தான் இருந்தது. தனிப்பட்ட விதத்துல ஏன்டா பாட்டு வருது அப்படின்னு நினைக்கக்கூடிய சூழலை வந்து ஏற்படுத்தவில்லை. அது மிகப்பெரிய ஆறுதல். பின்னணி இசையும் வந்து கதைக்கு ஏற்ற மாரி ஒரு ஒரு சட்டிலா வந்து குடுத்திருந்தாரு. அது ஒர்க் அவுட்டும் ஆயிருந்தது. ஆல்ரைட். ஆல்மோஸ்ட் காஸ்டிங்ல எல்லாம் சரியா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அப்புறம் டெக்னிக்கல் டீம்ல எல்லாம் சரியா இருந்தது. இந்த படத்துல வந்து குறை சொல்வதற்கு நீங்கள் எதுவுமே கண்டுபிடிக்கலையா? அப்படின்னு கேட்கிறப்ப, நான் பொதுவா வந்து குறைய வந்து பெருசா தேடி வந்து அப்படியே தொடச்சு எடுத்துட்டு வந்து உங்களுக்கு அப்படின்னு குடுக்க மாட்டேன். பட் இந்த படத்த பொறுத்தவரைக்கும் எனக்கு சில விஷயங்கள் வந்து மேஜரான ஒரு சில இதுவா தோணுச்சு. அத நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நெனைக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலைஸ் பண்ணது. அதாவது பர்ட்டிகுலரா ஹீரோவுடைய கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, அவரு வந்து சகஜமா அவருக்கு நெறைய நல்ல குணம் இருக்கு. அம்மாக்காக இது பண்றாரு, மத்தவங்கள சுத்தி இருக்கவங்கள பத்தி கன்சிடர் பண்றாரு, ஒருத்தவங்களோட ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்கிறாரு. அவங்கள நேரடியா வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணல அப்படின்னாலும், மறைமுகமா நெறைய விஷயங்கள் பண்றாரு. ஸோ இப்படிப்பட்ட உயரிய குணங்கள் எல்லாமே இருக்கக்கூடிய ஹீரோவும் வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய தனிப்பட்ட தேவைக்காக சில விஷயங்கள்லாம் பண்றாரு. ஆனா, அது வந்து ஒரு கட்டத்தில அம்மா கேரக்டருக்கு வந்து தெரியறப்ப, அத வந்து ரொம்ப சகஜமா எடுத்துட்டு போன மாரி ஒரு விஷயம் வந்து எனக்கு எனக்கு அத வந்து ரொம்ப ஹெல்த்தியா வந்து ஃபீல் பண்ண முடியல. ஆ ஈவன் தோ தன்னோட பையன் வந்து அன்மேரிடு தான். நெறைய விஷயங்கள் சேட்டைகள் பண்றாரு. அது ரொம்ப கண்ணியத்தோட நடந்துக்கிறாரு. இது எல்லாத்தையும் தாண்டி, அத ஏன் நார்மலைஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க? அந்த கேரக்டர வந்து எந்த விதத்திலயும் வந்து டேமேஜ் பண்ணக்கூடாதோ அப்படிங்கிற மாரி மைண்ட் செட்ல கிரியேட் பண்ணிட்டாங்களோ? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. இதுல எந்த இடத்துல நான் நார்மலைஸ் பண்றது வந்து பெருசா வந்து நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, நான் அதாவது செகண்ட் ஹாஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா, நாசருடைய கேரக்டர் வந்து ஒரு சின்ன ஒரு ஃபன்னியா வந்து ஒரு விஷயத்த வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. அப்ப அதோட கம்பேர் பண்ணி அத நார்மலைஸ் பண்ண ட்ரை பண்ணதுங்கிறது அன்அக்செப்டபிள் அப்படிங்கிற மாரி எனக்கு வந்து பெர்சனலா வந்து ஃபீல் பண்ணுச்சு. அதே மாதிரி இன்னொரு பாசிட்டிவான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசி வரை கிளைமாக்ஸ் வரை சூர்யாவுக்கும், மமிதா பைஜூக்குமான அந்த ரிலேஷன்ஷிப்ப வந்து கண்ணியம் மீறாம காத்திருந்தாங்க. அந்த ஒரு விஷயத்துல வந்து லைட்டா வந்து இது பண்ணாலும், இது வந்து ரொம்ப ரொம்ப நாராசமா வந்து போயிருக்கும். ஆனா அந்த எல்லைய எங்கேயுமே மீறாம கடைசி வரைக்கும் கண்ணியமா காப்பாத்திய ஒரு விஷயத்துக்காக டைரக்டர நிச்சயமா வந்து பாராட்டியே ஆகணும். ஸோ அந்த விஷயத்துல வந்து கரெக்ட்டா வந்து பாயிண்ட்டா வந்து விஷயங்கள் பண்ணவரு, மற்ற விஷயங்கள்ல குறிப்பா நான் நார்மலைஸ் பண்ணாருன்னேன்ல, அந்த விஷயத்துல வந்து
கொஞ்சம் கவனம் செலுத்தி இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இந்த இடத்துல நான் பதிவு பண்ணும் அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி குடும்பங்களாக வந்து பார்க்கக்கூடிய படம் அப்படிங்கிறப்ப எனக்கு இந்த குடும்பங்கள் யார் அப்படிங்கிறதுல ஒரு சின்ன ஒரு இதுவும் இருக்குது. ஏன்னா சில விஷயங்கள் வந்து இப்போ வரைக்கும் வந்து இந்த பசங்க வந்து ஏன் பார்க்குறாங்க, ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல பேரண்ட்டாக வந்து எனக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. அப்போ இது எல்லாத்தையுமே வந்து இவ்வளோ சீக்கிரம் தெரிஞ்சுக்கணுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன கேள்வியும் அந்த இடத்துல வருது. அதனால் வந்து இது நான் எல்லா விதமான ஃபேமிலிக்குமான படம் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன் டெஃபினெட்லி. ஸோ அதை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நான் தப்பாலாம் சொல்லலை. இப்போவும் சொல்கிறேன், இந்த படத்தில் ஒரு ஒரு முத்த காட்சி இல்லை, அருவருப்பான பெட்ரூம் சீன்ஸ் இல்லை, அதாவது ஒரு மாதிரி முகம் சுளிக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமே கிடையாது. புரியுதுங்களா? அதை நீங்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. பட் அதை தாண்டி நீங்கள் படம் வந்து என்ன மாதிரி ஒரு காமனான ஒரு ஆளாவோ ஒரு பேரண்ட்டாவோ நீங்கள் படம் பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு புரிதல் வரும். அப்போ அது என்ன அப்படிங்கிறது நான் நினைக்கக்கூடிய பாயிண்ட் வந்து உங்களுக்கும் ஒரு வேளை தோணுச்சு அப்படின்னா அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் வந்து எனக்கு சொல்லுங்கள், நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ ஓவரால் அஸ் அ மூவியாக ஃபீல் குட் மூவி, நல்ல ஒரு என்டர்டெய்னர் மெட்டீரியலில் இருந்தது. எனக்கு எமோஷ்னலாக நிறைய இடங்கள்ல வந்து இந்த படம் வந்து டச் ஆச்சு. குறிப்பாக ராதிகா ஒவ்வொரு இடத்துல எமோஷனல் ஆகிறப்பையும் நான் எமோஷனல் ஆனேன். ஸோ அந்த ஒரு பெரிய டச்சு, ஒரு பாண்டு வந்து இது வந்து கிரியேட் பண்ணுச்சு. ஸோ ரொம்ப பெரிய மேஜரான குறைகள் அப்படிங்கிற மாதிரி தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி அலசி ஆராய்ஞ்சு சொல்ல முடியாமல் சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் மைனூட்டாக வந்து நோட் பண்ணி சொல்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ ஓவரால் பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த வீக்கெண்டை தியேட்டரில் போய் பார்த்து ரசிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு டீசெண்டான ஃபேமிலி என்டர்டெய்னர் படமாக விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த படத்துக்கு நம்ம சினிமா எக்ஸ்பிரஸ் டீம் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீண்டும் உங்களை சினிமா எக்ஸ்பிரஸோட மூவி ரிவ்யூவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் ஆர்ஜி ரோஹிணி. பாய்.